ஹலோ. பொம்பளை பிள்ளை 2 பேர் ஆடிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா என்னவோ சாப்பிட்டீங்களா? வாங்க, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? 2 ஒம்பளை எந்த நேரத்தில் காலை எடுத்து வச்சு ஏன் கூட்டம் பூரா போஞ்சிருச்சு? எல்லாம் உட்காந்துருக்காங்க. நின்றுட்டு இருந்தவங்களும் அங்கே நிற்கணும், உட்காந்துருக்காங்க. வாங்க இருங்கன்றா உன் புருஷனா? நீங்க ஆடிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை நின்று ஆடிட்டு இருக்கேன். நீங்க வந்தீங்க, வந்தவங்களுக்கு வாங்க உட்காருங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, பால் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்கன்னு ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு ஒரு மரியாதையோட கேட்கறது இல்லையா? தமிழ்நாட்டு பாரம்பரியம் தெரிஞ்ச ஒரு குடும்ப குத்துவிளக்கு நான் ஒரு ஆள் தாங்க. என்ன இப்படி பேசுறீங்க? நான் உங்களை பார்த்தா பயப்படுவேன். ஏன் பயப்படுறீங்க? நான் என்ன பேசாசா? உங்க கப்ளிங் சேகனட்டாங்க. இந்த கப்ளிங்னா என்னன்னு எனக்கு இன்னுமே தெரியல. கப்புன்னு இதுன்றதுனால அது பேரு கப்ளிங். ஆமா, கப்புன்றுவேன். அது கள்ளத்தொடர் வச்சானா டப்புன்றுவேன். அப்படியெல்லாம் செஞ்சா நல்லாவா இருக்கும்? யாரு பூரா என் ஜெல் எடுக்கிறேன். அதெல்லாம் செஞ்சா அப்படியெல்லாம் செஞ்சா நல்லாவா இருக்கும்? இங்க வாடா, உண்மையிலே நல்லா இருக்கணும். நீ நல்லா இருக்கணும் தான். இந்த இடியப்பம்ட்டேன். அவன் இடியப்பம்னா ஏன் அது பேர் இடியப்பம் தெரியுமா? ஏன் வந்துச்சு? விடிய விடிய ஒன்னைய வைப்போம், என்ன வைப்பீங்க? விடிஞ்சா எங்களுக்கு நீ சுடுவது இடியப்பம். அக்கா அவன் கோமியத்தை குடிச்சா கூட உனக்கு புத்தி வராது. அவங்க கோமியத்தை நான் எங்க குடிக்க போறேன்? எவ்வளோ அழகியா இருக்கட்டும், நீ திமுரு கொண்ட ஒம்பளையா இருக்கட்டும், உனக்கு எல்லா வித்தையும் தெரியட்டும், ஒரே ஒரு ஆம்பளை உன்னை ட்ரில் போட்டுருவான். என்ன ட்ரில் போடுவாங்க? நீ ரீப்பர். ரீப்பரா? நோத்தா ஓட்டதுனாலதான் எங்களுக்கு கிடைச்ச ஆப்பர். ஓத்தா மொம்மானீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேமா. ஆத்தா எதுக்குறீங்க? தமிழ்நாட்டுடைய தலைநகரம் சென்னை. சென்னை அங்கே சொல்றாங்க ஓத்தா. ஏன் அது நோத்தா அப்படின்னா உலகத்துக்கு இந்த அழகு தேவதை இந்த கோயிலாவை தந்தது உங்க ஆத்தா. இதுக்கு மேல ஒரு அழகி வேணாம் நோத்தா. நோத்தா பயலுகடா, கொடூரமா கக்கூசுக்குள்ள கோமிய வாட வருதுடா. நீ ஏன் இங்க கொண்டு போய் விடுற? ஏய் பி சி சி இரு ஏய் இத்து ஏய் எஃப்யா எம்மு ஏய் எம் முண்டனப்பு ஏய் கண்டகரு. ஆமா ஏய் இதெல்லாம் கூட ஏபிசிடில வருமா? சட்டி புரு பட்டிகா. ஐயோ அண்ணா பூரா பேத்தி லூஸ் ஆக்கிட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு போறீங்கல்ல, அவன் என்ன பேசிட்டு போறேன்? கண்டங்கரன்னா என்ன நத்திந்து டீச்சர்கிட்ட போய் கேட்டிருக்கேன். கப்ளிங் கோஸ்ன்னு இருக்கேன். அது 7 நாள் லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு கொடைக்கானலில் புருஷனை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன அடிச்சிட்டு இருக்கு? இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போவையாடா. அப்படி தெளிவா சொல்லுங்க. உதுத்த ஒம்பளைக்கு 1.5 மணி நேரம் போர் போட்டானா பழமொழி. உதுத்த பொம்பளைக்கு 1.5 மணி நேரம் போர் 1.5 மணி நேரம் போட்டா அது நல்லாவா இருக்கும்? பேம்பஸ் இல்லைன்னு ஒரு ஒம்பளை குட்டிச்சாக்க கட்டிட்டு போனாலாம். ஏய் பொம்பளை எதுக்கே பேம்பஸ்? அதுக்கு தான் ஏன்டானா. பழமொழி பேசுவோமா? பேசுங்க. கழுத கருண்டுச்சா, ஏய் நோத்தா புருண்டாலாம். ஏய் கழுத போய் கருங்க. அதான் பழமொழி. இது பழமொழி. இன்னிலிருந்து இதான் டென்ட்ரா. கழுத எண்ணெயில ஸ்ட்ரா போட பொம்பளை நீக்கிறவே ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சினாலும் கை தட்டலாம். அப்படின்னா என்னங்க? உளுந்த வடையில ஓட்ட வலைன்னு ஓதிக்கிட்டு தெரிஞ்சானா? என்ன ஓதிட்டு தெரிஞ்சாங்களா? வேற மாதிரி தான் சொல்ல வந்து என் தம்பி என்னை காட்டி கொடுத்தாண்டா. ஏதாச்சும் வீட்டு போடா வெண்ணமே. வேற மாதிரில சொல்லாதீங்க, வேற மாதிரில சொல்லாதீங்க. நான் ரொம்ப ரொம்ப சின்ன புள்ள. பாவாடையில நாடா. நீ ஒன்றும் சொல்ல வேணாம் போடா. அது கிடையாது, இப்போ சொல்றேன் பாரு. பாவாடையில நாடா அவுத்துட்டா ஜோலி முடிஞ்சிடும் போடா. இதுக்கு மட்டும் வேகமா சிலிப்பிய. டைட்டா இருந்துச்சு உன் சட்டி.
கலட்டினதுக்கு அப்புறம் உன் புரிஞ்ச போட்டேன் முட்டி. ஏய் 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 எதுக்கு போட்டாங்க முட்டி? அவ்வளோதான் தம்பிகளுக்கு தெரியும். கமான் பாய்ஸ். இல்லைலேருந்து சட்டி பயில கடா. அப்படியெல்லாம் பேசாதீங்க. அப்படியெல்லாம் பேசினா ரொம்ப ரொம்ப தவறான வார்த்தை. நீங்க ஏன் தவறா பேசுறீங்க? முட்டி போட்டு என்ன பண்ண சொல்றீங்க? அவ்வளோதான் நாக்கு போட தருவான். அப்படின்னா அப்படின்னா நாக்கில் பிளேடு வெட்டி போறோம்ட்டேன். நாக்கில் ஏங்க கொண்டு போய் பிளேட வைக்கிறீங்க? ஏன் வைக்கிறதுக்கு வேற இடமே இல்லையா? உங்க முகரில் தான் இவ்வளோ மசர் இருக்கு, அதை பிடிச்சி சரைக்க வேண்டியதானே? ஏன் கொண்டு போய் நாக்கில் வைக்கிறீங்க பிளேட? மசுறு வெட்ட முடியாது உம்பளை கிரீம் போட்டாலாம் அதுவா உதுந்துரும். நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போ. என்ன சரி போ. என்ன க்ரீம் போட சொல்றீங்க? நான் முக்காக்கில் பவுடர் போட்டு வந்திருக்கேன். நீ பழமொழி பேசுவாப்பா, நான் பேசுவேன். ஏங்க நீங்க பேசுறது பழமொழியா? வீடியோ கால். ஆமா வீடியோ கால். வீடியோ கால் அவன் போட்ட நைட் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. மாடு புடி மாடு அவ்வளோதான். சென்சாரில் நானே கட் பண்ணிடுவேன், நானே அழிச்சிருவேன். இந்த பழமொழியின் ஆசிரியர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? பாடத்திலே பென்சிலை எழுதி தப்பா போனா அள்ளி லப்பர், ஒன்னே தூக்கிவிட்டு அழிச்சேன் ஒருத்தன் லூப்பர். இதெல்லாம் ஒரு நாடகம்னு போட்டு கூட்ட வேற. ஆனா உனக்கேத்த ஒரு ஆள் உள்ள இருக்கேன். ஒரே ஒரு விஷயம், கோயிலா சாந்தி இவர் 2 பேரும் மட்டும் கிடையாது. நாடக உலகத்தில் எத்தனையோ பெண்கள் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இரவு பகல் பாராமல் உழைக்கிறாங்க. அத்தனை தமிழச்சியும் நாடக கலையில் உள்ளவங்களை எம்கேஆரை வழங்குறேன். கோயிலா பார்த்தா என் தங்கச்சி வாயா, அவ்வளோதான். தப்பா அண்ணன் ஒன்றும் செய்யவே இல்லைப்பா. என் கள்ளத்துறதா இருப்பேன் போலடா. கை கொடுத்ததுக்கு அண்ணே தப்பாக நடந்துக்கிறான்னு. அண்ணே ஒன்றுமே செய்யலைப்பா, நீ வேணா செய்ய. அண்ணே விளக்கு பிடிக்கிறேன். இன்னைக்கு தான் 5 லிட்டர் மண்ணெண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் விளக்குல. நீ எனக்கு பெரியம்மா மக வேணும். மச்சான் வருவார். மச்சான் புலங்கு. நான் வளகாப்புக்கு சோறு கட்டி வரேன். மருதமணி இன்னைக்கு அனாதையா சாக போகிறேன். ஏன்னா ஆள் பார்க்கத்தான் கோயிலா ஒல்லி, ஆனால் கராத்த வெதர்லேயே தோ. ஏக்கா அடிக்க வரீங்க? உங்களை சொல்லலக்கா, உங்களை சொல்லுங்க. சரி முறையை போட்டு மாத்திக்கிட்டு கா போட்டு போடுறேன். வா போடலாம். என்ன போடுறீங்க? லோன் போடலாம்ட்டேன். ஏன் மணிவேலை எந்திரிச்சு வீட்டுக்கு போடா. சிரிச்சு சிரிச்சு காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். விந்து விந்து திண்டுவு சம்மிங் லோங். என்ன சொல்றதே தெரியாம சொல்றது. சோலையில தோட்டமில்ல நாம் பிறந்த நாடு, சொல்லும்படி ஏதும் உள்ள கரடு புஞ்ச காடு. தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா